அத்தாயி கல்வி குழுமத்தின் சார்பில் இங்கு பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிற பட்டமளிப்பு விழாவை தலைமை தாங்கி பட்டம் வழங்கி ஆசியுரை நிகழ்த்த இருக்கிற மரியாதைக்குரிய ஏஎம் முகமது நிசார் ஃபாசில் ஜமாலி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற பழனி தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஐபி செந்தில்குமார் எம்எல்ஏ அவர்களே, மணப்பாறை தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அப்துல் சமது எம்எல்ஏ அவர்களே, நம்முடைய திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அல்ஹாஜ் உமர் ஃபாரூக் அவர்களே, மேற்கு பகுதி கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் பஜ்லுல் ஹக் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஷேக் ஃபரீத் அவர்களே, இந்த நிகழ்விலே முன்னிலை வகித்திருக்கக்கூடிய வேல்வார்கோட்டை ஜும்மா பள்ளியினுடைய தலைவர் அல்ஹாஸ் நஜ்ருதீன் அவர்களே, இங்கே பல்வேறு பொறுப்புகளில் இருந்து இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளே, உலமா பெருமக்களே, கல்வியாளர்களே, சமுதாய புரவலர்களே, இமாம்களே, நிர்வாக பெருமக்களே, சமுதாயத்தினுடைய புரவலர்களே, அதாயி ஹிப்ஸ் ஸ்கூல் முதல்வர்களே, அதே போல் இங்கு ஒரு சிறப்பான பட்டமளிப்பு விழாவிலே நீங்கள் அத்தாயி கல்வி குழுமம் எத்தகைய மாணவர்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறது என்பதை இங்கே உலகத்திற்கே தெரிவிக்கிற வகையில் இங்கே மருத்துவ மாணவராக பயின்று 3வது ஆண்டு மருத்துவ மாணவராக படித்து மருத்துவர் பட்டத்தை பெறக்கூடிய இங்கே நம்முடைய அரபிக் கல்லூரியுடைய பட்டத்தையும் பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மௌலவி அப்துல் அஜீஸ் அத்தாயி அவர்களே, அதே போல் காவல்துறையிலே பணியிலே சேர்ந்து இன்றைக்கு கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இமாம் ஃபைசூர் ரஹ்மான் அத்தாயி அவர்களே, கோஆபரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆடிட்டர் அன்பு சகோதரர் முகமது சிராஜுதீன் ஆலிம் பிலாலி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நகர செயலாளர் அரபு முகமது அவர்களே, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் ஆசாத் அவர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை நான் இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு நம்முடைய அன்பு சகோதரர் ஹசன் முகமது அவனுடைய அன்பு புதல்வர் முகமது ஃபஹீம் அத்தாயி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்த போது சனிக்கிழமையாக இருப்பதால் அநேகமாக நான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, கலந்து கொள்வேன் என்று சொன்னேன். பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு மத்தியிலே இந்த சனி ஞாயிறு நாட்களிலே நம்முடைய மாவட்டத்திற்கு வந்து செல்ல வேண்டும் என்ற முறையிலே தான் வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிற ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இது உலகத்துக்கே தெரிவிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். பொதுவாக அரபிக் கல்லூரி என்று சொன்னால் இது மதம் சார்ந்த விஷயங்களை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்பதை தாண்டி இன்று வாழ்க்கைக்கான கல்வியையும் அவர்களுக்கு கொடுத்து வாழ்க்கையிலே சிறந்தவர்களாக உயர்த்தி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதையும் இந்த மதத்திற்காக அர்ப்பணிக்கிற ஒரு அருமையான காரியத்தை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு
ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய அதாயி கல்வி குழுமத்தினுடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இங்கே 16 பேர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் மருத்துவர், ஒருவர் காவல்துறை அதிகாரி, இன்னொருவர் ஆடிட்டர், மற்றவர்களும் படித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இந்த கல்வி சேவை தொடர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு இதை அறிவிக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். இந்த கல்வி நிறுவனங்களுடைய பட்டியலை பார்க்கிற போது இது இல்லாத துறைகளே கிடையாது என்ற அளவுக்கு இருக்கிறது. நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் கைடன்ஸ் அகாடமி, அதோட அரபிக் கல்வி, ஐடிஐ ட்ரைனிங் அகாடமி, அதோடு சேர்ந்து அரபிக் கல்வி, லா கைடன்ஸ் அகாடமி, இதோடு சேர்ந்து அரபிக் கல்வி, மென்டர்ஷிப் அகாடமி, இதோடு சேர்ந்து அரபிக் கல்வி, விஓ எக்ஸாம் ட்ரைனிங், இதோடு சேர்ந்து அரபிக் கல்வி, ஃபார்மசி ஸ்டடீஸ், இதோடு சேர்ந்து அரபிக் கல்வி, போலீஸ் ட்ரைனிங் அகாடமி, இதோடு சேர்ந்து அரபிக் கல்வி, போஸ்டல் எக்ஸாம் ட்ரைனிங் அகாடமி, இதோடு சேர்ந்து அரபிக் கல்வி, டிஎன்இபி எக்ஸாம் ட்ரைனிங் அகாடமி, இதோடு சேர்ந்து யுனானி ரிசர்ச் அகாடமி, என்ஜினியரிங் காலேஜ் வித் அரபிக், அப்படி ஏராளமான வேலைவாய்ப்பு சார்ந்த துறைகளோடு சேர்ந்து இன்றைக்கு அரபிக் கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கி ஒரு இஸ்லாமிய சமூகத்தினில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பொதுவாகவே நீங்கள் ஒப்பீட்டளவில் அரசு பணிகளுக்கு செல்வதுங்கிறது ஒப்பீட்டளவில் மற்ற மதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஆகவே இன்றைக்கு இராணுவம் உள்ளிட்டு காவல்துறை உள்ளிட்டு அனைத்து பணிகளிலும் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பை, பயிற்சி பெறுகிற ஒரு வாய்ப்பை இந்த கல்வி குழுமம் உருவாக்கி கொடுக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு மதம் சார்ந்த கல்வியும் கற்றுக் கொடுத்து மதத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்களாக மாற்றுகிற பணியையும் செய்கிற இந்த சேவையை நான் உண்மையிலேயே மனதார நான் பாராட்டுகிறேன். இந்த குழுமத்தினுடைய பணி மேலும் மென்மேலும் தொடரணும். இது இந்த விழாக்களை ஏதோ நீங்கள் திண்டுக்கல்லோடு நிறுத்திவிட வேண்டாம் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். இந்த ஆண்டு திண்டுக்கல் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கொண்டு செல்லுங்கள். ஏன்னா இது இன்னைக்கு கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்முடைய சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நமக்கு என்னன்னா கல்வி என்பதுதான் மிக முக்கியமானது, நம்முடைய நாட்டை உயர்த்தக்கூடியது, நம்முடைய சமூகத்தை உயர்த்தக்கூடியது. இந்த கல்வியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கிற பணியை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். இங்கே கூட நம்ம என்னன்னா அரசு பள்ளிகளை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய இயக்கத்தையே நடத்த வேண்டியிருக்கு இப்போ. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு அரசு பள்ளிகளை புறந்தள்ளிவிட்டு இன்னைக்கு அரசினுடைய கொள்கைகள் கூட எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் தனியார் இடம் கொண்டு கல்வியை ஒப்படைக்கிறது, அரசாங்கம் அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வது என்று அரசாங்கத்தினுடைய கொள்கை மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நகர்வு இந்தியாவினுடைய ஏழை மக்களுக்கு ஆபத்தான அறிகுறி. ஆகவே அரசு பள்ளிகளை பாதுகாப்பதுங்கிற ஒரு மிக முக்கியமான பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. கல்வியை எல்லோருக்கும் விரிவுபடுத்துவதற்கான பணியை செய்ய வேண்டும் என்பதும் நமக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்க, நம்ம இந்தியாவில் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மும்பை போன்ற மாநிலங்களில் கடுமையான மழைப்பொழிவு. ஒரே நாளில் நீங்கள் 1052 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. ஒரு கடுமையான மழைப்பொழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கை இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது உலகம், நம்முடைய இந்திய தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கடுமையான வெப்பம், இன்னொரு பக்கம் கடுமையான மழை, இன்னொரு பக்கம் ரொம்ப கடுமையான குளிர். ஆகவே இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? இன்னைக்கு பூமி வெப்பமடைவது என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, உலகத்தினுடைய ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது பாதிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எல்லா தொழில்களும் பாதித்துக் கொண்டிருக்கிறது. நாம் விவசாயம் பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கு எதிராகவெல்லாம் நம்முடைய இந்தியாவினுடைய இளைஞர்களை, மாணவர்களை பயிற்றுவித்து இந்தியாவினுடைய இயற்கையை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவிற்கான இயற்கையான குணாம்சத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. மதச்சார்பற்ற தன்மைதான்
இந்தியாவினுடைய இயற்கையான குணாம்சம். அந்த குணாம்சத்தையும் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, இயற்கையும் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. இத்தகைய பணியை இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அப்துல் சமத் அவர்கள் இங்கே நம்முடைய திண்டுக்கலுடைய வரலாற்றை சுட்டிக்காட்டினார்கள். ஆகவே இந்திய நாட்டிற்கு இப்படிப்பட்ட ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் கூட இங்கே கடந்த 2 நாளைக்கு முன்னால் இங்கே பழனியில் ஒரு பெரிய மாநாட்டை, முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துவதற்கான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு வந்திருக்கிறார். ஆகவே எல்லா மதங்களுமே போதிப்பது என்னன்னா, இந்த மக்கள் ஒற்றுமையை தான் போதிக்கிறது. இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியை, சமூகத்தினுடைய ஒற்றுமையை, ஏற்றத்தாழ்வான ஒரு சமூக அமைப்பு இருக்கக்கூடாது என்பதைத்தான் எல்லா சமூகங்களும் எல்லா மதங்களும் போதிக்கிறது. ஆனால் இந்த நடைமுறையில் இதை கையில் எடுத்துக்கொண்டு இதை ஒரு யுத்தமாக, போராக மாற்றுகிற ஒரு முயற்சி ஒரு சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே. ஆகவே இதற்கு எதிரான ஒரு நல்ல மாற்றத்தை நாம் இந்தியாவிலே உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை நான் கேட்டுக்கொள்வேன். நமக்கு முதலாவதாக இருப்பது நம்முடைய கல்வி, இரண்டாவதாக இருப்பது நம்முடைய தேசம். இந்த இரண்டையும் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய கல்வியை தொடருங்கள். அதுதான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சிறந்தது, இந்த தேசத்திற்கு சிறந்தது. பட்டம் வாங்கிய இந்த 16 மாணவர்களையும் மட்டுமல்ல, பயின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்லாயிரக்கணக்கான, பல நூற்றுக்கணக்கான மாணவர்களையும் என் சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.